நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொறுமை. Move in silence, only speak when it's time to say checkmate. தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ்க்கு ஒரு மெஷின் ஒன்றை ரெடி பண்ணி தராரு. அந்த மெஷினுக்கு என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காரு. உடனே தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, உங்களோட மெஷின் ரொம்ப பெஸ்டா இருக்கு, அதனால $20,000 நீங்க வாங்குங்க இந்த மெஷின்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, $20,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகையா இருக்கு, ஒருவேளை இந்த மெஷின் ரொம்ப அதிக விலையா இருக்குன்னு சொல்லி வாங்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே தன்னோட ஒய்ஃப் சொன்னா ரொம்ப சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த அமௌண்ட்டையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. உடனே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த வெஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட சொல்கிறாரு, சார் உங்களோட மெஷினரிஸை நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்த மெஷினுக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன், ஐயோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கே, என்ன நினைக்க போகிறாரோ, ஒருவேளை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாரோன்னு நினச்சி தயக்கத்திலே கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்காரு. அந்த ஆஃபீஸர் பொறுமையெல்லாம் கிடையாது, படப்படன்னு பேசுறவர், ரொம்ப அவசரப்படுற ஒரு கேரக்டர். அதனால அவர் சொல்றாரு, சார் நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க, உங்களோட மெஷினுக்கு நாங்க $100,000 ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம், அதுல ஃபர்ஸ்ட் $50,000 நீங்க வாங்கிக்கோங்க, ரிமைனிங் அமௌண்ட்டை நாங்கள் காசோலையா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷினை வாங்கிட்டு போயிட்டாராம். ஒரு விஷயங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாரு, அதனால அவருக்கு 4 மடங்கு அதிகமா லாபம் கிடைச்சிச்சு அந்த மெஷினால. அந்த ஆபீசர் பயங்கரமா அவசரப்பட்டாரு, படப்படன்னு இருந்தாரு, அதனால அவருக்கு 4 மடங்கு நஷ்டம் அவர் மூலியமா அந்த கம்பெனிக்கு உருவாச்சு. எப்பவுமே அவசரப்பட்டோம் அப்படின்னா சிற்பி மட்டும்தான் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அந்த சிற்பிலேருந்து அழகான முத்துக்களையே அள்ளி எடுக்கலாம். எப்பவுமே நம்மளோட லைஃப்ல பொறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சாதனைகளையும் நம்மளை உச்சத்திலையும் கொண்டு போய் நிறுத்தும். அதை தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ல வருது. எப்பவுமே நம்மளோட தனி திறமைகளை மிகப்பெரிய வெற்றிகளாகவும் சாதனைகளாகவும் உருமாற்றி தர்றது எப்பவுமே பொறுமை மட்டும்தான். அதனால எப்பவுமே பொறுமையா இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆளாகவும் வர முடியும். ஓகே, தட் இஸ் லைஃப், தட் இஸ் அ செக்மேட். ஓகே, நம்ம எல்லாரும் பொறுமையா இருப்போம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.